ஹே காய்ஸ் வெல்கம் பேக் சேனலில் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸுங்கிற ஒரு டெலகிராம் ஆடை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர்ட்ஸ் காயின் ஏர்ன் பண்ணலாம். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த எக்கை நிறைய க்ரோ பண்ணி நீங்கள் ஹேட்ச் பண்ணி நிறையா பேர்ட் காயின் எடுக்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படி பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இவங்களோட அஃபிஷியல் ட்விட்டரில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சூன் நெட்வொர்க்கில் பில்ட் ஆனது இது. ஸோ இதில் பாருங்கள் ஸ்பாலட் பை சூ நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில டிரான்சாக்ஷன்லாம் சூவில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கேஸ் ஃபீ கொஞ்சம் கேட்குது இல்லை, ஏன்னா சில பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணால் கேஸ் ஃபீ கேட்குது, அதுவும் அவங்களே கொடுத்துட்றாங்க. அது எப்படி பண்ணுறது எல்லாம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்து முடிச்சு நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்தா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் பண்ணி உங்களுக்கு ஆக்சஸ் பொறுத்தல. ஸோ அங்கே போய்ட்டு குழப்பலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன், ஜஸ்ட் அது ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். ஸோ இதிலே பாருங்கள் பவர்டு பை சூன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வாவ் லெட்ஸ் கோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இங்கே கண்டினியூ இருக்கும். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இது கொடுத்துருவாங்க. ஸோ எனக்கு பார்த்தா 800 கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே பாருங்கள் என்கிட்ட 800 பேர்ட் இருக்குது. ஸோ செக் நியூஸ் இருக்குல்ல, அது கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் பேக் வந்துக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா இன்குபேஷன் இப்போ டைம் போட்டுக்குதுல, ஸோ 1 hour. இப்போ அப்கிரேட் கொடுத்தீங்கன்னா அது அப்கிரேட் ஆகும். ஸோ 1 hourக்கு அது அப்கிரேட் ஆகும். அதுக்கு ஃபீ எவ்வளோ கேட்குது பாருங்கள். ஸோ நம்மள்ட்ட இருக்க ஃபீயை தான் அங்கே மேலே காட்டுது. ஸோ 200க்கு 200. இது நீங்கள் மாதிரி லெவல் இன்க்ரீஸ் பண்ணினே இருக்கணும். அதான் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாப் இதில். ரைட், இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 30 minutes ஆகுது. ஸோ இப்போ மேலே பாருங்கள், அடுத்த இங்கே பக்கத்தில் இங்கே சிம்பிள் இருக்குல்ல, இது டக்குன்னு ஃபினிஷ் பண்ணணுன்னா, ஸோ டைம் ஸ்கிப் பண்ணுறதுக்கு நான் 25 போர்டுக்கு நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லெவல் 1 வந்துருச்சு. இப்போ லெவல் 2க்கு பார்த்தீங்கன்னா 200 கேட்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா சேம் 1 hour ஆகுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ½ hour முடிஞ்சது, இப்போ 1 hour ஆகுது. இப்போ நான் ஸ்பீடப் கொடுக்குறேன். இதுக்கு 50 பேர்டு கேட்குது. சும்மா கொடுப்போம், வீடியோக்காக நான் கொடுத்து பார்க்குறேன் நான். இப்போ அப்கிரேடுக்கு 400 கேட்குது. கரெக்டாக 425 தான் இருக்குது. ரைட், இப்போ நம்ம அப்கிரேட் கொடுத்து பார்ப்போம். ஸோ இதுக்கு 1.5 மணி நேரம் கேட்குது. பட் 1.5 மணி நேரம் அப்போ நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா என்கிட்ட இப்போ கொடுக்குறதுக்கு அந்த 100 பேர்ட் ஃபீ இல்லை. ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பேர்ட் ஃபீ நீங்கள் அதிகமாக எடுக்கலாம். அதுபோல் இந்த வார்ம் இருக்குது பாருங்கள். ஸோ வார்ம் நீங்கள் நிறைய கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வார்ம் டைமுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் இந்த வார்ம் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வார்ம் நான் பிடிக்கல, அது போயிடுச்சு. சில டைம் பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி பேர்டுக்கு ஃபீட் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் செல் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் வார்ம் டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இன்னும் ஒரு 1.25 மணி நேரம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா வார்ம் எப்பப்போலாம் வரும்ன்ட்டு. ஸோ எப்போ வரும்னா எல்லாமே யூடிசி டைம் படி கொடுத்துருக்காங்க. ஸோ 12 மணி அவங்களுக்கு, 4, 8, 12, 6, 20. ஸோ நம்ம டைம் பார்த்தீங்கன்னா காலைல 5:30, அப்புறம் காலையில் 9:30, அடுத்து 1:30, 5:30, அப்புறம் நைட்டு 9:30. ஸோ அந்த மாதிரி வருது. அது கரெக்டாக நீங்கள் பார்த்தா 1.5 மணி நேரத்துக்குள்ளே கலெக்ட் பண்ணிடணும். ஸோ அப்படி கலெக்ட் பண்ணனா அது போயிடும். இப்போ நான் பிடிச்சல அது மாதிரி போயிடும் இது. ஸோ அதனால் நீங்கள் டைம் பார்த்து நீங்கள் இது பண்ணிக்குவாங்க. ஸோ டைம் முடிஞ்சால் நான் சார்ட் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த சார்ட்டை பார்த்து நீங்கள் இந்த டைமுக்குள்ளே நீங்கள் கலெக்ட் பண்ண பாருங்கள். ஸோ அது பெனிஃபிட்டு. ஸோ அந்த மாதிரி வார்ம் உங்கள்கிட்ட தான் நீங்கள் செல் பண்ண அப்படின்னா பக்கத்தில் ஷாப் மாதிரி சிம்பிள் இருக்குது, அது கொடுத்தீங்கன்னா ஸோ நீங்கள் வேணும்னா பை பண்ணிக்கலாம். இல்லை அங்கே பக்கத்தில் செல்லுன்னு ஆப்ஷனுக்கு பாருங்கள். அது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் செல் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போ ஒன்றுமே இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எக்கை நீங்கள் அப்கிரேட் பண்ணினே இருக்கணும். ஸோ நிறைய நீங்கள் பேர்ட்ஸ் சேர்க்கறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா டாஸ்க். ஸோ இருக்க டாஸ்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேர்டு கொடுப்பாங்க. ஸோ அப்புறம் ஃப்ரெண்ட் இன்வைட் பண்ணிங்கன்னா அவங்க 10% கொடுப்பாங்க. இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இங்கே மேலே பாருங்கள், ரைட் சைடு மேலே இங்கே எக் பிரேக்கிங் இருக்குல்ல. ஸோ இதில் நீங்கள் எடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 10 சான்ஸ் கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு. நீங்கள் ஏதோ ஒரு எக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ 40 கொடுத்துக்கிறாங்களா, நெக்ஸ்ட் டர்ன் கொடுங்க. ஓகே, இல்லை 10 எல்லாமே பார்த்தா கீழே ஆட் ஆகிட்டே வரும். நீங்கள் எப்போனா கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டர்ன் பாருங்கள், டைம் கொடுத்துருக்கு 1/2 மணி நேரத்துக்கு 1ன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் கிளைம் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்போனா கிளைம் பண்ணிக்கலாம். நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணிட்டேன். சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வராமல் கூட போய்டும். நார்மல் லெக் மாதிரி பாயிண்ட்ஸ் தராமல் கூட போய்டுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த பூஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வைட் பண்ணணும். ஸோ ஒருத்தர் இன்வைட் பண்ணால் 1.2 கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எத்தனை இன்வைட் கடைசி வரைக்கும் தெரியல எனக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று இன்வைட் பண்ணால் தான் உங்களுக்கு அன்லாக் ஆகும். அது டெய்லி போனஸ் இருக்குது பாருங்கள். ஸோ டெய்லி போனஸ்னால் நீங்கள் அதிகமாக எடுக்கலாம். பட் இது கலெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாலெட் இதில் கிரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ அதில் கேஸ் ஃபீ இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் கிரியேட் பண்ணவங்களுக்கு கேஸ் ஃபீ கொடுத்துருவாங்க. ஸோ லாஸ்ட் பாருங்கள், அசட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, கொடுத்தீங்கன்னா ஸோ கிரியேட் நியூ வாலெட் இருக்கும். இங்கே பாஸ் கீ கொடுத்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வாலெட் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அசர்ட் பண்ணிங்கன்னா மேலே பாருங்கள் கிளைம் ஃப்ரீன்னு காட்டுவோங்க. நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது பாருங்கள் டக்குன்னு மறைஞ்சிடுது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேஸ் ஃபீ வந்துடும். ஸோ அந்த கேஸ் ஃபீ வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஸோ டெய்லி இது நீங்கள் கலெக்ட் பண்ணிங்க. அப்படின்னா உங்கள்கிட்ட வேறு ஏதாவது வாலெட்டில் இருந்துச்சுன்னா கூட மெத்தட் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், அப்ரூவ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ அது கேஸ் ஃபீ கேட்குது. அது கேஸ் ஃபீ தான் பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு வரல, என்னன்னு தெரியல. ஸோ நான் கொஞ்சம் ரீசெட் பண்ணி பார்க்குறேன் நான்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். இதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை. ஸோ உங்கள் ஸ்டோரேஜ் என்ன, நீங்கள் என்னென்ன வார்ம் வச்சுருக்கீங்களோ பார்த்துக்கலாம். ஸோ அந்த எக்கு ஃபஸ்ட்டு ஹேட்ச் ஆகணும். அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணினே இருக்கும். ஸோ எந்த லெவல்ஸ் கரெக்டாக தெரியல. இது தெரிஞ்சு 20 லெவல் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்ச் ஆகும். அதுக்கப்புறம் அதை வச்சு நீங்கள் இன்னும் நிறைய வந்து ஏர்ன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஹேட்ச் பண்ணதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக போஸ்ட் போடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எப்போது இது மட்டும் பண்ணுங்கள். உங்களோட நீங்கள் வந்து மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சி நீங்கள் வந்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் சந்திப்போம். ஸ்டேடியம் நான் பாய்.